ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷன் அந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட்லாம் பப்ளிஷ் ஆகிருந்தது பார்த்துருப்பீங்க. பட் அது வந்து மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸ்க்கு ரிசல்ட் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க. பட் சம் காலேஜஸில் ரிசல்ட் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, செக் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஃபோட்டோ காப்பி ரிசீவ் பண்ணிக்கிட்டதே வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் போன மந்த் இந்த 18ஆம் தேதி போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீவேல்யூஷன் வந்து லாஸ்ட் டேட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. அது 18ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் ரீவேல்யூஷனுக்கு அப்படின்னு இருக்கும்போது 18ஆம் தேதிக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி 22ஆம் தேதி கூட பார்த்தீங்கன்னா புக்லெட் ரிசீவ் பண்ணாமல் தான் இருந்தாங்க சம் காலேஜில். ஏன் இன்னும் ரேராக சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 23, 24, 25 கூட ஆச்சு புக்லெட்டை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வெப் போர்ட்டல் வந்து அதான் ரீவேல்யூஷனுக்கான வெப் போர்ட்டல் வந்து க்ளோஸ் பண்ண பின்னாலையும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க காலேஜ் எக்ஸாம்ஸ்லேருந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சாங்க புக்லெட்டை. அதான் அந்த போட்டோ காப்பியை வந்து சென்ட் பண்ணி வச்சாங்க யூனிவர்சிட்டிக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலை. ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ரிசல்ட் வருமா வராதா, வர 6ஆம் தேதி எனக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது, 7ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க. இன்னும் 1 or 2 டேஸில் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுதுன்னு இருக்கும்போது பட் அதுக்குள்ளே உங்களுக்கான அந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட் வருமானு தெரியலை. ஆனால் கம்மிங் டியூஸ்டேக்குள்ளே உங்களுக்கு ரீவேல்யூஷன் ரிசல்ட் அப்படின்றது கன்ஃபார்ம் வந்துடும். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அதனால் அந்த சம் காலேஜஸில் ரீவேல்யூஷன் ரிசல்ட் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மிங் டியூஸ்டே வரை வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கம்மிங் டியூஸ்டேக்குள்ளே உங்கள் ரீவேல்யூஷன் ரிசல்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.